மற்றும் ஒரு அண்மை செய்தி, 5 மாவட்ட போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரபல முகமூடி கொள்ளையனை கோவில்பட்டியில் துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம் சுபா. 5 மாவட்டங்களில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகளில் நிலுவையில் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்ட போலீசார் தேடப்பட்டு வந்த பிரபல முகமூடி கொள்ளையன் கோயில்பட்டி தனிப்படை போலீசார் துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். இவர் மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த நபரை போலீசார் நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த நபர் பைக்கை நிறுத்தாமல் வேகமாக தப்பி சென்றார். இதைத் தொடர்ந்து அவர் போலீசார் வாகனத்தை பின்தொடர்ந்து விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். இதையடுத்து அந்த நபர் பைக்கிலே போட்டுவிட்டு தப்பி ஓடினார். ஆனாலும் போலீசார் அவரை விடாமல் பின்தொடர்ந்து விரட்டி சென்று துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர் மேற்கு காவலில் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் அவர் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழே காடுவெட்டி சேர்ந்த இந்திரா காலனியை சேர்ந்தவர் நடராஜன் மகன் சந்திரகுமார் என்பதும் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய 5 மாவட்ட போலீசாரால் தேடப்பட்ட பிரபல முகமூடி கொள்ளையன் என்பது தெரிய வந்து இதைத் தொடர்ந்து போலீசார் அவரிடம் நடத்திய கிடுபிடி விசாரணை பல்வேறு கோணங்களில் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். சுபா, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். நன்றி.